வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, நகர்மை மாப்பிள்ளைகளே. என்னடா மாமா வந்து அம்மா வீட்டில் வீடியோ போடாமல் இங்கே உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு வாய்தா இருக்கிறதுனால இன்றைக்கே போய் ஸ்டே பண்ணால் தான் நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு வந்து போக முடியும். அதனால் இன்றைக்கே கிளம்பியாச்சு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, என் வீட்டில் 1008 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு தியாக செம்மலாக அங்கே போகாமல் சுமிக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2 நாளாக என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. சுமி என்னை வந்து ஆஸ்பத்திரிக்கு வான்னு கூப்பிட்றதும், நான் வந்து பணத்தை போட்டு விட்டு நீயே போய் பார்த்துக்கப்பான்னு சொல்லி சொல்கிறதும், சரி எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி கூட எங்கள் பப்புவை கூப்பிட்டு போகல. பப்புவையும் திலீபாவுக்கு வந்து துணைக்கி விட்டுட்டு, திலீபாவுக்கு பப்பு துணை, பப்புவுக்கு திலீபா துணை. ஏன்னா 4 பேர் போனோம்னா அங்கே வந்து ரூம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் போனதோட எங்கே போய் தங்கணுமோ அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறோமா இல்லையாங்கிறத இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் தீயை பொருத்தி போட்டுருவானுங்க. அதனால் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படி வச்சுக்கிறோமே. எல்லாத்தையும் விட்டுட்டு சரி வேணாம், சரி நம்ம இவளுக்காக பஸ்ஸில் போனால் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காகவே வெயில் நேரம் வேறு நான் தான் இவளை கூட்டிகிட்டு இப்போ நான் கிளம்புறேன். அதாவதுங்க, தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்த கதைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழ்கிற வாழ்க்கையே ஓசி வாழ்க்கை, இன்னொருத்தி வாழ்க்கையே பிடுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நம்ம அதையும் பொறுத்துக்கிட்டு சரி ரைட்டு, நம்ம குடும்பம் அப்படி எங்கிட்ட பிள்ளைய இருக்காங்க பார்த்துக்குருவாங்க, பேரனை அவள் பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கூட நான் வந்தால் இதில் எவ்வளோ பகுமானம், எவ்வளோ பந்தா, எதையுமே வந்து பேச விடுறதில்ல. 2வது வந்து நீ வேணால் போ, நான் வேணால் பஸ்ஸில் திருப்பூரில் தாராபுரம் போயிட்டு தாராபுரத்துலேருந்து கோகுலை பார்த்துட்டு நான் அப்படியே கோயம்புத்தூருக்கு தனியாக வந்துடுறேன், நீ வேணால் காரில் போனால் ஏன் ஒரு ஆளுக்கு எதுக்கு காரு? நான் பேசாமல் இருந்தால் 5 லிட்டர் 3 லிட்டர் பெட்ரோலை போட்டேன்னா 2 வீலர்லேயே போயிடுவேன் சிங்கிளாக. ஏன்னா நான் ஓட்டாத வண்டியை எத்தனை ஊருக்கு நான் வண்டி ஓட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னால் போகிறதா இருந்தால், நானாக போகிறதா இருந்தால் ஒத்தையில் நான் மாத்திரம் போகிறதுக்கு எனக்கு தெரியும். சரி போ. பழைய பேப்பரா? நான் சாயங்காலமாக வாங்க, இல்லைன்னா நாளைக்கு வாங்க. பழைய பேப்பர் வியாபாரி வாங்கினே இதே அங்கே இருக்கும்போது பார்த்தா இது வந்துடும், என்னது வாழைப்பழம், வெங்காயம், தக்காளி. அது இங்கே பார்த்தா பழைய பேப்பர், பழைய நோட்டு புத்தகங்கள்னு வந்துடுறாங்க. என்ன ஒன்று சொல்கிறீங்க? நம்ம ஒன்று பேச வந்தால் அது வேறு மாதிரி டைவர்ட் ஆகி போகுது. என்ன சொல்ல வர்றேன்னா, தானம் பிடிச்ச மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாது. நான் வந்து உனக்கு வந்திருக்க இலவச மாடு. என்னை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நீ ஏர் ஓட்டிக்கிறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ என்னை வச்சு தேர் ஓட்டுறியோ, அது உன் கையில் இருக்குது. ஆனால் இவளை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, நாக்கில் புண்ணு வந்தால் கூட ஆறிடும். ஆனால் நம்ம வாக்கில் ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அது ஆறுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அவச்சொல்லாக சொல்கிறான். தேவையில்லாமல் காலையிலேருந்து நான் என்னமோ டிரைவிங் கற்றுக்கிற போகிறேங்கிறா. என் புருஷன் இப்படி தான் என்னை வந்து கவுத்தி விட்டேன், என்னை வந்து பல இடத்துல என்னையும் கோகனையும் கீழே தள்ளி விட்டேன். அதிலேருந்து நான் மீண்டு வந்து 2 வீலர் கற்றுக்கிட்டு இன்றைக்கி எப்படி நான் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனோ அதே மாதிரி இவனையும் கலட்டி விட்டுட்டு என்னையை கலட்டி விட்டுட்டு இந்த அம்மா கார் பழகி, இந்த அம்மா வந்து தனியாக கார் ஓட்டி பழகி போய் 4 புளிய மரத்தில் போய் கோர்க்கிறதுக்கு. நான் என்ன சொல்கிறேன், உன்னையே ஒருத்தன் கலட்டி விட்டான், நீ அவனை கலட்டி விடலை, உன்னையே தான் அவன் கலட்டி விட்டான். நீ பண்ணுற கொடுமை, நீ பண்ணுற ராட்சசத்தனம், உனக்கு பிடிச்சிருக்கிற பேயின்னு நான் சொல்கிறேன் பற்றியா. உண்மையிலே வந்து உனக்கு ஏற்காட்டு பேய் பிடிக்கலை, உனக்கு பணப்பேய் பிடிச்சிருக்கு, அகம்பாவ பேய் பிடிச்சிருக்கு, திமிரு பேய் பிடிச்சிருக்கு, தாங்கிற அந்த மமத பேய் பிடிச்சிருக்கு. எல்லா பேயும் உனக்கு மொத்தமாக பிடிச்சிருக்கு. நீ வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு பேய் பிடிக்கலை, ஒன்றும் பிடிக்கலை. உண்மையிலே சொல்கிறேன், இவளுக்கு எல்லா பேயும் மொத்தமாக பிடிச்சிருக்கு. காரணம் என்ன தெரியுமா, பேசுகிற வாய், ஒரு விஷயத்தை பேசாதன்னா திருப்பி பேசுகிறது, திருப்பி என்னையை டார்ச்சர் பண்ணுறது. நான் காலைல கூட வீடியோவில் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதை கொண்டு போய் செம்பில் அடைக்கணும், அங்கே ஒரு சொம்பு சாம்பியார் இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா ஒரு உதார் விட்டேன், ஒரு காமெடிக்கு சொன்னேன். அப்படி இல்லாமல் நான் வந்து கூடவே இருக்கிறவளை வந்து பேயின்னு சொல்லுவேன். காலையிலே உட்காந்துக்கிட்டு என்னை எதுக்கு நீ பேய்ங்கிற, என்னையை பார்த்தா உனக்கு பேய் பிடிச்ச மாதிரியா இருக்குது, பேய் என்ன வேலையை காட்டும்னு நான் காட்டவா அப்படின்னு சொன்னால், 7 வருஷமாக இந்த பேய் கூட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நீ காட்டாத காட்ட என்னமே காட்ட போகிற. நான் என்ன சொல்கிறேன்னா, என் குடும்பத்தை பார்க்குறதுக்கு ஒன்றும் அனுமதி கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. சரி உன் கூடையாவது உருப்படியாக வாழ்கிறதுக்கு உண்டான வேலையை கொடுக்கணும்னாலும் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிற. நல்லா இருக்கிறவனையே வந்துக்கிட்டு தினம் வந்துக்கிட்டு என்னையை போட்டு பிரச்சனை பண்ணுறது, ஒழுங்காக சோறாக்கி போடுறது இல்லை. சாப்பாடு இருந்தால் நேற்று கூட பார்த்துக்கோங்க, ஹோட்டலில் வாங்கி தின்னோம். காலையில் அவ்வளோ காய்கறி வாங்கி போட்டு என்ன பிரயோஜனம்? ஹோட்டலில் வாங்கி தின்ற நிலைமைக்கு என்னையை வச்சுருக்கா. எனக்கு ஹோட்டல் சாப்பாடு சேர மாட்டேங்குது, அஜீரண கோளாறு வருது. ஆக இவளை நான் கூட்டு வந்தது எதுக்காக? இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். சரி, இவ்வளோ நேரம் பேசுனது கூட விட்டுருங்க. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, என்னையை பார்த்துக்கிறதுக்கும் சரி என் குடும்பம் என்னை கவனிக்கலைங்கிற,
சரி என்னை கவனிக்கணும்ல, என் குடும்பம் என்னை வந்து பார்க்காது, நீ போனன்னா உன்னை தெருவில் விட்டுருவாங்க அப்படிங்கிற. இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதே தெருவில் விடுற வேலையை தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. நான் வந்து ஒன்று இவ போகிறேன்னு சொல்லி கால் கிளப்பி பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுறான், இல்லையா என்னையை போக விடணும், என்னையும் போக விடாமல் தடுக்கிறா. என் குடும்பத்தோட வாழ விட மாட்டேங்கிறா, இவளும் வந்து வாழ மாட்டேங்கிறா. சரி இவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தோமேங்கிற நன்றி கடனுக்காவது சரி நம்ம கூட இருக்கிறவர் ஏதோ சண்டை கிண்டை வந்தாலும் செய்கிறத சமைக்கிறத சமைச்சு நான் வேறு என்னங்க கேட்குறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், என் எதிர்பார்ப்புகள் என்ன நீங்களே சொல்லுங்கள். எனக்கு என்ன கையில் வந்து அப்படியே 5 விரலையும் மோதிரம், இல்லை வந்து ரோலக்ஸ் வாட்ச்சு, இல்லை போட்டுக்கிறதுக்கு வந்து பட்டாடைகள், இல்லை வந்து கோட் சூட்டு சபாரி செட்டு போட்டுக்கிட்டு நான் என்ன பிளாக் ஹெட் மாதிரி சுற்றிட்டு தர்றேனே. நான் எனக்கு தேவை மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு செட்டு துணி. இப்போ கூட பாருங்களேன், இவள் ஊருக்கு கிளம்புறதுக்கு இவளுக்கு மாத்திரம் துணிமணிகள் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டான், எனக்கு எதுவுமே எடுத்து வைக்கலை. ஆக கூட்டு போகிறவே நான், ஆக்டிங் டிரைவர் வேலை பார்க்க போகிறவே நான், இவளை சொகுசாக போய் அங்கே கூட்டு போயிட்டு வாய்தா அட்டன் பண்ணிட்டு கூட்டு வர்றவே நான், இவள் பிள்ளை கோகுலை பார்க்கவும் கூட்டு போகிறவே நான், இவள் பிள்ளை கோகுலுக்கு பச்சையாக சொன்னால் குண்டிகளி விட்டவே நான். ஆக எல்லாமே நானாக இருந்து இவ ஏதோ கெத்துலையும் கௌரவத்துலையும் விட்டு கொடுக்காம என்னமோ அடிமை மாதிரியும் கொத்தடிமை மாதிரியும் என்னமோ இவளுக்கு வந்து கூலிக்கு மாரடிக்கிற ஒரு வேலைக்காரை மாதிரியும் என்னையை ட்ரீட் பண்ணால் நான் எப்படி இங்கே இருப்பேன்? இப்போ ஒரே வார்த்தை சொல்கிறேன், இந்த வட்டம் கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதோட சரி. அதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் சரி தான், நீ வந்து மதுரை வாய்தாக்கு போறியா, இல்லை டூர் போறியா, இல்லை உன் புருஷனை பார்க்க போறியா, எதுக்குமே நான் போய் கூட துணைக்கு நிற்க மாட்டேன். அவள் வேலையை அவள் பார்த்துக்கிட்டு அவள் போகட்டும், என் வேலையை பார்த்துட்டு நான் போவேன். ஆனால் என்னை தடுக்கக்கூடாது. என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் 2 விஷயம் பாக்கி இருக்குது. ஒன்று, சுமிக்கு அந்த சுடுகாடு வீட்டிலேருந்து வேறு இடத்துக்கு வீடை மாற்றி ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு தேவையான 50,000 ரூபா பணத்தை கொடுக்கணும், அது ஒன்று. 2வது, என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும். இப்போ அவன் பார்க்குற வேலையெல்லாம் சும்மா இந்த மாதம் இந்த 10-20 ரூபாயை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவனாக கைக்கு ஒரு தொழில், சொந்த தொழில் வச்சா தான் நாளைக்கு அவனுக்கு பொண்ணு குட்டி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தோதாக இருக்கும். அதனால் இந்த 2 விஷயத்தில் நான் முழு மூச்சாக இறங்க போகிறேன். உன் விஷயத்தில் உன் காரியத்தில் நீ எவ்வளோ கண்ணாக இருக்கிற, உன் பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் சுணங்க விட மாட்டேங்கிற. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா காலைல கூழ் வாங்கிட்டு வந்தால் கூழ் கொடுத்துட்ற, ஜூஸு போட்டு கொடுக்குற. காலையில் இந்த மற்ற நாள்லாம் நேற்றுலாம் கொலைப்பட்டினி நான். நீ காலையிலே எழுந்திரிச்சு கோயம்புத்தூர் போகிறோம்னோடனே அப்படியே போகிற, சாம்பாரை வைக்கிற, அப்படியே இங்கிட்ட பார்த்தா பொரியல், இங்கிட்ட இருந்தால் அப்பளம் பொரிச்சிக்கிட்டு இருக்கா, வாசனை இங்கே மூக்கை தூக்குது. குக்கரில் சோறு வச்சுட்டா. ஏன் பப்புவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கல, அவள் பிள்ளைக்கு என்ன வேணுமோ கரெக்டாக செஞ்சு வச்சுட்டா. ஏன்னா அவங்க அம்மாவை பகைச்சிக்கிட்டா. இல்லைன்னா நேரம் என்ன ஆயிருக்கும், ஒழுங்காக அவங்க அம்மாவை சமாதானமாக போயிருந்தா இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் வந்திருக்கும்ல. அதை வந்து இவ தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. ஒருத்தவங்க என்றைக்கும் தேவைப்படும் நினைக்கணும், இன்றைக்கியோட முடிச்சு போகுதுன்னு கிடையாது. அன்றைக்கி அந்த அம்மா வந்துச்சு, வந்த அம்மாவுக்கு சரி ரைட்டு 2 நாளாக நீ வந்து பார்த்துக்கிட்ட, நம்ம என்ன அந்த அம்மாக்கிட்டே பொய் சொல்லிக்கிட்டு தான் போனோம். அது தெரியுமா, நான் பொய் சொல்லலை. நான் போகும்போது கேட்குறேன், உங்கள் அம்மாக்கிட்ட என்னப்பா சொல்லிட்டு வந்தேன், ஏற்காடு போகிறோம்னு சொன்னியான்னு கேட்டதுக்கு இல்லை நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகிறோம், வாய்தாக்கு போகிறோம், முக்கியமான விஷயமா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி என்கிட்டே சொல்கிறேன். அப்போ பெத்த தாய்கிட்டே போய் பேசிட்டு நீ ஏற்காடு போயிருக்க, ஏற்காடு போய் 2 நாள் போய் இன்ப சுற்றுலா மாதிரி உன் தேவையெல்லாம் நிறைவேற்றிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணணும்? சரிம்மா வாமா, என்னதான் பெத்த தாய் ஒரு வார்த்தை முன்னப்புன பேசியிருந்தாலும் சரி வா, பக்கத்து வீட்டில் போய் உட்காந்தா என்ன, இப்போ அவங்க என்ன எதுவும் சொல்ல போகிறாங்களா? அவங்களே சும்மா இருக்காங்க. 2026 இருக்கிற இந்த லேட்டஸ்ட் உலகத்தில் இந்த அம்மா போய் அங்கே போய் உட்காந்து கீரைக்காரம்மாக்கிட்ட போய் புரணி பேசிருச்சான். அதனால் வந்து பக்கத்தில் உள்ளவங்களாம் வேலைக்கு போகிறவங்க வர்றவங்களாம் இந்த அம்மாவை பார்த்து இந்த அம்மா மூஞ்சியில் முடிச்சுட்டு போனால் அந்த வேலை விளங்காமல் போயிருமா. அதனால் வந்து கோவப்பட்டு அவங்க அம்மாவை வந்து சத்தம் போட்டாலாம். இவ சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? இந்த காலம் 2026 அப்படிலாம் யார் யோசிக்கிறா? இயற்கையாக வந்து ஒரு விதவையானவங்க கூட பொட்டு வச்சுக்கிட்டு புதுமை பெண்களாக போய்கிட்டு இருக்கிறாங்க, உலாவிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உலகத்தில் இவ அம்மா வந்து வயசான அம்மா, இந்த அம்மாவை பார்த்துட்டு போகிறதுனால அவங்களுக்கு வேலை வெட்டி என்ன இல்லாமல் போயிடுமா? அப்படி பார்த்தா ஓ மூஞ்சியில் தான் தினம் நான் முழிக்கிறேன், உன் மூஞ்சியில் முழிச்சா எனக்கு என்ன வேலை விளங்காமல் போயிடுதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இல்லை அவங்க அம்மா 2-3 நாள் அங்கே இருந்துச்சு, காலைல எந்திரிக்கும் போது அந்த அம்மா மூஞ்சியில் தான் நான் முழித்தேன். எந்திரிச்ச உடனே நேராக அந்த ரூமில் இருந்து இந்த ரூமுக்கு வந்து பாத்ரூம் போகிறதுக்கோ ஒன்றுக்கு இருக்கிறதுக்கோ வருவேன். அப்போ அந்த அம்மா தான் படுத்து கிடக்கும். அந்த அம்மா மூஞ்சியில் முழிச்சு எனக்கு எதுவும் விளங்காமல் போயிடுச்சா? நம்ம மனசு தான் காரணம். எதையுமே நம்ம எடுத்துக்கிற கோணம் தான் முக்கியம். அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. வேணும்னே சண்டையை போட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய காசை வந்து வாங்கினவங்கள்ட்டையும் கொடுக்காம அவங்களுக்கும் கெட்ட பேரை உண்டாக்கி அவங்கக்கிட்டையும் கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு எதுக்கு உனக்கு இருந்தா நீ காசு செஞ்சதை 4 பேர் என்னென்ன சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு போய் இவ அம்மாளுக்கா நீங்கள் செஞ்சீங்க,
காசை இவளே ஆட்டையை போட்டு சுருட்டி இவள் கவட்டைக்குள்ளே போட்டுருவா அப்படிங்கிற ஒரு பேர். நான் அதுக்கு தான் சொல்கிறது, எப்பயுமே நீ வந்து 10 ரூபா செஞ்சேன்னா உனக்கு 100 ரூபா வருமானம் வரும். நீ செய்கிறத நான் தான் முந்தி தப்பு பண்ணேன். பிரியாணி பொட்டின போடுறேன்னு சொல்லிட்டு 50 பேருக்கு பிரியாணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10 பேர்த்துக்கு கொடுப்பேன், 40 காலி பாக்ஸ் வைப்பேன். அதோடைய பலனை நான் அனுபவித்தேன். அதனால் திருந்திட்டேன். இனிமேல் எது செஞ்சாலும் இப்போ கூட இந்த அழகர் சித்திரை திருவிழாவுக்கு ஆற்றுல இறங்குறதுக்கு அந்த பொங்கல், புளியோதரை, அப்புறம் லெமன் சாதம், அப்புறம் பிஸ்கட் பாக்கெட்டு, வாட்டர் பாட்டிலு, இதெல்லாம் எவ்வளோ வரும், என்ன ரேட்டு, ஒரு படி லெமன் எவ்வளவு, தயிர் எவ்வளோன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். விசாரித்து அடுத்தவங்க காசு நம்மளுக்கு வேணாம். ஏன்னா அதெல்லாம் பாக்கெட்டு போட்டு கொடுக்கும்போது என் கூட 2 பேர் வரப்போகிறாங்க. நான், சூர்யா, இந்த பக்கம் மரப்பிரியன், இந்த பக்கம் பிளாக்பெரி, 4 பேர் போகிறோம் வண்டியில். அவங்களுக்கு தெரியும்ல நாங்கள் உண்மையிலே வந்து இதெல்லாம் செய்கிறோமா செய்யலையான்னு. நான் இனிமேல் நல்லவனாக வாழ முடிவு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் நல்லவனாக நடப்போம். நீ நல்லது இன்றைக்கி 4 செஞ்சேன்னா நாளைக்கு உனக்கு செத்தால தூக்கி போடுறதுக்கு 4 பேர் வருவாங்க. இனிமேல் நான் அதைத்தான் தேடுறேன். என் குடும்பம் என்னையை பார்க்குதோ பார்க்கலையோ, நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்னையை நம்பி என் குடும்பம் அது போக இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் காலையில் தான் யோசித்தேன், என்னுடைய உடம்பை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் தான் வைக்கணும். எங்கள் அம்மா வீட்டில் வச்சு அங்கே வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அட்ரஸ் நம்பர் 1 பள்ளியாசல் தெரு, சுப்பிரமணியபுரம். எங்கள் அம்மா உயிர் பிரிஞ்ச அதே இடத்துல தான் என்னுடைய உடம்பை தூக்கிட்டு போய் அந்த சுப்பிரமணியபுரம் பள்ளியாசல்லையோ இல்லை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பள்ளியாசல்லையோ என்னை வந்து அடக்கம் பண்ணணும். இதை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தோணுது. யாருமே என்னை பார்க்குற மாதிரி தெரில. கட்டின பொண்டாட்டி அவளும் பார்த்தா ஒரு பக்கம் சுகல்னுட்டு கிடக்குறா. பிள்ளைங்க வாரத்தில் ஒரு நாள் கூட அவங்களா ஃபோன் பண்ணுறதே கிடையாது. நான் தான் அவங்களுக்கு ஃபோனை போட்டு எப்படிடா இருக்கீங்க, பேரை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெரியவன்ட்ட கேட்க, சின்னவன்ட்ட என்னடா வேலைக்கு ஒழுங்காக போறியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சின்னவன்ட்ட கேட்க. எவனுமே எனக்கு ஃபோன் பண்ணி சரித்திரம் இல்லை. எவன்கிட்ட இது வரைக்கும் நான் 5 காசு வாங்கி சாப்பிட்டதாகவும் கிடையாது. என் உழைப்பு அப்போ இருந்தே எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி வளர்த்துட்டாங்க. நான்லாம் 5 வயசுலேருந்தே சீட்டு கவர் வியாபாரம், தூசி தட்டுற கம்பு டஸ்டர் வியாபாரம், அதுபோக வந்து டூலர் வியாபாரம், படிப்படியாக உழைச்சி முன்னேறி ஓடா தேஞ்சு போனவே நான். என்னால் அடுத்தவங்களுக்கு பாரம் கிடையாது. என்னால் எல்லாருக்கும் நன்மை தான் உண்டாகும். இப்போ முதற்கொண்டு என் குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வந்தேன். இப்போ இவளுக்காகவும் நான் ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் ஒன்றா ஜெயிலுக்கு போகிறேன். இவளுக்கு ஒரு கோர்ட்டுக்கு வாய்தானா நான் தான் போகிறேன். இவன் நாளைக்கு ஒரு வீடு கட்டணும், வாசலுக்கு போகணும், இவன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னாலும் அதுக்கும் நான் தான் உதவ போகிறேன். எல்லா பக்கமும் நான் வந்து ஒரு தியாக சுடராகவும் ஒரு என்னையவே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மெழுகுவர்த்தியாகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே தவிர எனக்குன்னு சுக துக்கங்கள் எதுவும் கிடையாது. பல பேர் சொல்லுவீங்க, இவன் ஒரு பொம்பளை சோக்கு பிடிச்சவன், இவன் ஒரு சோத்துக்கு செத்தவன். எனக்கு தேவை அந்த அளவுக்குலாம் என்னால் சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தியும் எனக்கு கிடையாது. ஒரு கோவலை சோறு அதை மீறி ஒரு 3 தடவை 2 தடவை சோறு போட்டு தின்னாலே எனக்கெல்லாம் வந்து அஜீரணத்தில் ஏப்பமாக வருது. ஒரு அளவுக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே உடம்பு நம்ம சாப்பாடை ஏற்றுக்கிறாரு. விதவிதமாக ரகரகமாக சாப்பிட்றதுக்கு இனிமேல் நான் என்ன இவனா இளந்தாரி பயல. நம்மளுக்கும் வயசு 38 ஆகி போச்சு. இனி அக்டோபர் 28 வந்தால் 38 முடிஞ்சு 39 தொடங்கிடும். என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணுமா இல்லையா? சரி ரைட்டு, வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சேமித்து வைக்கணும், நம்மளுக்காக இல்லைனாலும் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோளில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னையை புரிஞ்சுக்கிறாமல் என்னையை பற்றி அவதூறு பரப்பிக்கிட்டு என்னையை பற்றி லைவில் கெட்ட வார்த்தை பேசி வாடா போடாங்கிறது, அதிகமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, கதவு சாத்திருக்கேன்னு சொல்லி கதவுக்கு இந்த பக்கம் நின்றுக்கிட்டு வேறு அந்த பொங் 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 அதெல்லாம் சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுனா உங்கள் பலன் அதை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. எனக்கு நல்லது நினச்சா உங்களுக்கு நல்லது நடக்கும், எனக்கு கெடுதல் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கும் கெடுதல் தான் நடக்கும். சரி, மைனர் கொஞ்சம் எந்திரிச்சிட்டாரு, அதனால் நம்மளும் கிளம்புற வேலையை பார்ப்போம். போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு வீடியோ போடுறோம். வழக்கம் போல் வந்து உங்கள் கமெண்ட்டுகளை அள்ளி தெளிங்க. சரியா? நீங்கள் அப்படி கமெண்ட் போட்டால் தான் நாங்கள் உருப்படியாக போய் ஊர் போய் சேர முடியும். அதே மாதிரி இந்த வட்டம் எங்கே தங்க போகிறோங்கிறத நாங்கள் சொல்ல போகிறதில்ல. வால்பேப்பரோடு தான் போகிறோம். ஒட்டிட்டு தான் வீடியோவே. இனிமேல் நாங்கள் ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம். எங்கே போனாலும் எந்த ஹோட்டலுக்கும் உங்களை ரிவ்யூ கொடுக்க விட மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த வட்டம் ரொம்ப அலாட்டாக தான் போகிறோம். ஒரு நாள் தான் தங்க போகிறோம். எங்களை வந்து படுத்தாதீங்க. நாங்கள் எங்கே தங்க போகிறோங்கிறது எங்களுக்குள்ளே இருக்கட்டும், சஸ்பென்ஸ். அதாவது வாழ்க்கையிலேயே எங்கள் காசை கொடுத்து ரூம் போட்டு நாங்கள் தங்குற இடத்த நாங்களே காட்டாமல் மறைந்து வாழ்கிற வாழ்க்கை, பதுங்கு குளிர வாழ்கிற வாழ்க்கையை இப்போ தான் பார்க்குறோம் உலகத்தில். சரி விடுங்க, உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீங்க, எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் 6 மணி லீவில் சந்திப்போம். மத்தியான வீடியோ முடிஞ்சால் போடுறேன். ஓகேவா? பாய்.